அடுத்து நல்லுறவு பேணுதல். ஆசிரியர் மாணவர்களிடையே உள்ள உறவு நல்லுறவாக அமைய வேண்டும். கற்றல் கற்பித்தல் நிகழ்வில் ஊக்குவித்தல் செயலை ஆரம்பித்து தொடர்ச்சியாக பயன்படுத்தி பராமரித்து கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை கொண்டு செல்லுதல் வேண்டும். ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே நடைமுறையில் உள்ளதான அன்பான கனிவான உறவு முறையை பொறுத்துத்தான் வெற்றி அமையும். மேம்பட்ட உறவு முறை மாணவர்களிடத்தில் மேம்பட்ட ஊக்குவித்தலை உருவாக்கும். ஸோ ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே மேம்பட்ட உறவு முறை மாணவர்களிடத்தில் மேம்பட்ட ஊக்குவித்தலை உருவாக்கும். ரொம்ப முக்கியம், மேம்பட்ட ஊக்குவித்தலை உருவாக்கும். இவ்வகையான உறவு முறை இல்லாமல் போனால் மாணவர்களை கவர்ந்தெழுக்காமல் போகும். வகுப்பறை செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள வேண்டிய நிகழ்வுகளில் எதிர்மறையான விளைவுகளையும் அது ஏற்படுத்தும். மாணவர்கள் ஆசிரியர் உறவில் மேம்பட்ட உறவு முறை இல்லை அப்படின்னா வகுப்பறை செயல்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபட மாட்டாங்க. அதனால் எதிர்மறையான விளைவு தான் ஏற்படும். நல்லுறவு மேம்பட ஆசிரியர்களின் பணி அறமும் நாட்டமும் பணிக்கேற்ற சிறந்த ஆசிரியர் மனப்பான்மைகளும் அவசியம். ஸோ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல உறவு மேம்படணும் அப்படின்னா ஆசிரியர்கள் பணி அறமும் நாட்டமும் பணிக்கேற்ற சிறந்த ஆசிரியர் மனப்பான்மைகளும் ஆசிரியர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கணும்.